வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா RJ45 கனெக்டர் வந்து எப்படி அடிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வந்து கிரிம்பிங் டூல் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே இருக்க லேயர் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த சைடில் இருக்க இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா லீடையும் தனியாக ஒரு பக்கம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு லீடையும் தனித்தனியாக பிரிக்கணும். இந்த ரொட்டேஷனில் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரெகுலராக ட்ரை பண்ண கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்படி நீட்டி விட்டுருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த வந்து கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு ஒயிட்டு அப்புறம் வந்து ஆரஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஒயிட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கணும். லைன் ஆர்டரில் வந்து நம்ம செட் பண்ணிடணும். அடுத்து வந்து ப்ளூ அண்டு ப்ளூ ஒயிட்டு ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து க்ரீன் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து வந்து ப்ரௌன் ஒயிட்டு, அடுத்து வந்து ப்ரௌன் நம்ம கொடுத்துட்டு நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். ஒயரை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பிடிச்சிட்டு கிரிம்பிங் டூலால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லெவலாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்னா இங்கே வந்து RJ45 கனெக்டர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீடு வந்திருக்கான்னு செக் பண்ணணும். இந்த பக்கம் வந்திருக்கும். எல்லா லீடுமே நம்மளுக்கு வந்து தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கிரிம்பிங் டூலை வச்சுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து RJ45 வந்து கனெக்டர் வந்து கட் பண்ணி அடித்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.